நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு. சக்கரை வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். அக்கா சாப்பிட்டு பாருங்களேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அக்கா கெஸ்ட்டு வந்தால் சட்டுன்னு ஒரு தோசை மாவு ரெடி பண்ணலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னடா கண்ணு? 2 கப்பு பொட்டுக்கடலை, கொஞ்சம் சோம்பு, 2 பல்லு பூண்டு போட்டு அரைச்சி வச்சுக்கணும். அக்கா நம்ம பொட்டுக்கடலை மாவு அரைச்சி வச்சதோட 2 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு கடலை மாவு, கொஞ்சோண்டு உப்பு, மிளகுத்தூள் போட்டு தோசை மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கணும்க்கா. ஓகே. கல் சூடாகிடுச்சு, தோசை ஊற்றிக்கணும்க்கா. மூடி வச்சுக்கணும். தோசையை திருப்பி போட்டுக்கணும். லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம தோசை ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்குடா கண்ணு. இதை உங்கள் வீட்லேயும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.